ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்த்துடலாம். ஒரு சிம்பிளான ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் பட்டரில் பொடிசாக கட் பண்ண கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி, கொஞ்சமாக உப்பு போட்டு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அதையும் போட்டு பச்சை வடை போக கிண்டிட்டு ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பால் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி சாஸ் வந்து திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் இதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் சாஸ்க்குள்ள சாஸ் ரெடி. இதில் வேக வச்ச பாஸ்தா, நான் ஹோல் வீட் பாஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கட்டும். கூடவே கார்லிக் சீஸ் ரோல்ஸ் வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், மரவள்ளி கிழங்கு வத்தல் வச்சுருக்கேன். இந்த கார்லிக் சீஸ் ரோல்ஸ், மரவள்ளி கிழங்கு வத்தலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபி வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.